இன்றைய புனிதர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை புனித மார்க் நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தியாளரான புனித மார்க் பாரம்பரியப்படி மார்க் நற்செய்தியின் ஆசிரியராக கருதப்படுபவர் ஆவார். மேலும் இவர் கிறிஸ்தவத்தின் மிகவும் பழமையான 4 ஆயர் பீடங்களுள் ஒன்றான அலெக்சாந்திரியா திருச்சபையின் நிறுவனராகவும் கருதப்படுகின்றார். வரலாற்றாசிரியரான யூசெபியஸ் என்பவரின் கூற்றுப்படி மார்க்கு அனனியாசு என்பவருக்கு பின்பு நீரோ மன்னனின் ஆட்சியின் 8ஆம் ஆண்டில் அலெக்சாந்திரியாவின் ஆயரானார். பாரம்பரியப்படி கிபி 68ஆம் ஆண்டு இவர் மறைசாட்சியாக மரித்தார் என்பர். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 51 52 முடிய கெஸ்தமனி தோட்டத்தில் அவர் பின்னே சென்ற இளைஞர் இவர் என்பது மரபு. இயேசுவை கைது செய்தவர்கள் இவரை பிடித்தபோது தம் வெறும் உடம்பின் மீது இருந்த நாற்பட்டு துணியை விட்டுவிட்டு இவர் ஆடையின்றி தப்பி ஓடினார். கத்தோலிக்க திருச்சபையின் பொது நாள்காட்டியில் இவரின் விழா ஏப்ரல் 25 கொண்டாடப்படுகின்றது. இவரை பொதுவாக 2 இறக்கைகளை உடைய சிங்கத்தை கொண்டு கலைகளில் சித்தரிப்பர். கத்தோலிக்க பணியில் நாம் சந்திக்கும் ஜான் மார்க்கும் புனித பேதுரு தமது முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 13 குறிப்பிடும் மார்க்கும் ஒருவரே. புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய கடிதத்தில் 4ஆம் அதிகாரம் 10 மற்றும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15 பிலோமினுக்கு எழுதிய திருமுகம் 2:4 இவற்றில் குறிப்பிடும் மார்க்கும் இவரே. இவர் பர்னபாவுக்கு நெருங்கிய உறவினர். திருத்தூதரான புனித பவுலின் முதல் பயணத்தில் அவரோடு கூட சென்றவர். 3ஆம் பயணத்தில் ரோமை வரை பின்தொடர்ந்தவர். பேதுருடைய சீடரும் அவருடைய மொழி பெயர்ப்பாளருமாக மார்க்கு தமது நற்செய்தியில் காணப்படுகின்றனர். எகிப்தில் உள்ள அலெக்சாந்திரியா நகர் திருச்சபையை நிறுவியராக கருதப்படுகிறார். எருசலேம் திருச்சபையில் புனித பேதுருவுக்கு மிகவும் உதவியாகவும் புனித கிறிஸ்தவர்கள் தமது வீட்டில் வந்து தங்கிப்போக உதவியாகவும் இருந்த மரியா என்பவர் மார்க்கின் தாய். முதல் முறையாக பவுல் சைப்ரஸ் நாட்டிற்கு போகும்போது இவரை உடன் அழைத்து சென்றார். அவர்கள் பம்பிலியா நாட்டில் பெர்கா என்ற இடத்தில் தங்கியிருந்தபோது மார்க்கு அவர்களை விட்டு பிரிந்து விடுவார் என்று அச்சம் கொண்ட பவுல் சிலிசியா சிறிய ஆசியாவிலிருந்த திருச்சபைகளை சந்திக்க சென்றபோது பர்னபாஸ் பரிந்துரைத்ததால் பவுல் மார்க்கை அழைத்து செல்லவில்லை. இதனால் பர்னபாவும் பவுலை விட்டு பிரிந்தார். ரோம் நகரில் பவுல் சிறைப்படுத்தப்பட்டிருந்த போது மார்க்கு பவுலுக்கு உதவி செய்தார். பவுல் தான் இறக்கும் முன்பு ரோம் சிறையில் இருந்தார். அப்போது எபேசு நகரில் இருந்த தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்தில் மார்க்கு தன்னோடு இருப்பார் என்று எழுதியுள்ளார். பின்பு மார்க்கு புனித பேதுருவின் நண்பரானார். அலெக்சாந்திரியா நகர் கிளமெண்ட், ரெனியூஸ், பாப்பியாஸ் ஆகியோர் மார்க்கை பேதுருவின் விளக்க உரையாளர் என்று காட்டுகிறார்கள். மார்க் இயேசுவை சந்திக்காதவர் என்று பாப்பியாஸ் கூறுகிறார். இன்று விரிவுரையாளர் பலர் மார்க் நற்செய்தியில் நாம் சந்திக்கும் இளைஞன் ஆண்டவர் கைதியாக்கப்பட்ட நிலையில்
அவரை தொடர்ந்தவர் இதே மார்க்குதான் என்று ஏற்றுக்கொள்கின்றனர். பேதுரு தாம் எழுதிய முதல் திருமுகத்தில் முதல் பேதுரு கடிதத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என் மைந்தன் மார்க்கு என்று குறிப்பிடுவதன் மூலம் மார்க்கு பேதுருவுடைய மிக நெருக்கமான நண்பர் என்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மார்க்கு அலெக்சாண்ட்ரியா நகரின் முதல் ஆயர். இவர் ஆயராக இருக்கும்போது அலெக்சாண்ட்ரியா நகரில் இறந்தார். இவரது உடல் 830ஆம் ஆண்டில் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு வெனிஸ் நகரிலுள்ள மார்க்கு பேராலயத்தில் வைக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது. மார்க்கு வெனிஸ் நகரின் பாதுகாவலர் என்று போற்றப்படுகின்றார். இறக்கையுள்ள சிங்கம் மார்க்குவின் சின்னமாக உள்ளது. பாலைவனத்தில் ஒலிக்கும் குரலொலி மார்க்கு நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என புனித திருமுழுக்கு யோவானை இவர் குறிப்பிடுகின்றார். எனவே ஓவியர்கள் இவ்வாறு வரைந்துள்ளனர். நற்செய்தியில் காணப்படும் எப்பேத்தா என்ற சொல் இவருக்கே உரியது. புதிதாக மனம் திரும்பிய ரோம புற இனத்தவருக்கு இவரது நற்செய்தி எழுதப்பட்டது. மார்க்கு நற்செய்தி கிபி 60 70க்குள் எழுதப்பட்டிருக்கலாம் என்று வரலாறு கூறப்படுகின்றது. ஒரு நிகழ்வை கண்ணால் காண்பது போல் சித்தரிப்பதில் இவர் வல்லவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்ற நற்செய்தியை புறவினத்தார்க்கு அறிக்கையிடுவதே இவரது நற்செய்தியின் குறிக்கோள். கோப்து பிசாந்தின் வழிபாட்டு முறையாளர் புனித மார்க்குவின் திருவிழாவை ஏப்ரல் 25ஆம் நாளன்று கொண்டாடுகின்றனர். மார்க்கு அலெக்சாண்ட்ரியா நகருக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டார். அவர் அந்நகருக்குள் நுழையும் போது அவருடைய காலணிகளில் ஒன்று அறுந்து போய்விட்டது. எனவே அவர் அருகே இருந்த ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் சென்று தன்னுடைய காலணியை தைத்து தருமாறு கேட்டுக்கொண்டார். செருப்பு தைக்கும் தொழிலாளி மார்க்குவின் காலணியை தைக்கும்போது தவறுதலாக அவர் பயன்படுத்திய ஊசி அவருடைய இடது கையில் பட இரத்தம் கொப்பளித்து கொண்டு வெளியே வந்தது. அப்போது அவர் கடவுள் ஒருவரே என்று சத்தமாக கத்தினார். உடனே மார்க்கு அருகே கிடந்த மணலை குழப்பி சேறு உண்டாக்கி அதனை எடுத்து அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியின் காயம்பட்ட கையில் வைத்தார். அவருடைய கையிலிருந்து வழிந்த இரத்தம் முற்றிலுமாக நின்று போனது. அவருக்கு இருந்த வலியும் காணாமல் போனது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன அம்மனிதர் மார்க்குவிடம் நீர் யார் என்று கேட்டார். அதற்கு மார்க்கு, நான் ஆண்டவர் இயேசுவின் ஊழியர், அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக இங்கே வந்தவர் என எடுத்துரைத்தார். மார்க்குவின் வார்த்தைகளால் தொடப்பட்ட செருப்பு தைக்கும் தொழிலாளி இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார். அவர் பெயர் அனியானுஸ் என்பதாகும். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் முழுவதும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கியது. இதனால் அவர்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்றார்கள். இதற்கிடையில் இச்செய்தி எப்படியோ நகரத்தவர் காதுகளை எட்ட அவர்கள் மார்க்குவை கொல்ல தீர்மானித்தார்கள். இதனால் மார்க்கு அனியானுஸை அலெக்சாண்ட்ரிய நகரின் ஆயராக திருப்பொழிவு செய்துவிட்டு வேறொரு நகருக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார். மார்க்கு எருசலேமில் வாழ்ந்த மரியா என்பவருடைய மகன். இதை திருத்தூதர்கள் பணி 12ஆம் அதிகாரம் 12-16 முடிய வசனங்களில் பார்க்கிறோம். இவருடைய குடும்பம் செல்வ செழிப்பான குடும்பம். சிறையில் இருந்த பேதுரு அற்புதமாக தப்பித்து வெளியே வந்தபோது இவருடைய இல்லத்தில்தான் அடைக்கலம் புகுந்தார். இவருடைய நெருங்கிய உறவினர் பர்னபாஸ் என்பவர் ஆவார்.
விவிலியத்தில் இவர் ஒரு சில இடங்களில் ஜான் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஜான் என்பது இவருடைய யூத பெயர். மார்க் என்பது இவருடைய ரோமை பெயர். மார்க்கு கிபி 46ஆம் ஆண்டு பவுல் மேற்கொண்ட அந்தியோக்கு நகர் நோக்கி முதலாவது திருத்தூது பயணத்தில் உடன் சென்றார். ஆனால் பெர்கே என்ற நகரில் பவுலுக்கும் மார்க்குக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மார்க்கு தனியாக பிரிந்து போனார். கிபி 60ஆம் ஆண்டு பவுல் ரோமை நகருக்கு வந்தபோது மார்க்கு மீண்டுமாக அவரோடு சேர்ந்து கொண்டார். பவுல் இவரை குறித்து குறிப்பிடும் போது என்னுடைய பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் என்று குறிப்பிடுகின்றார். 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். மார்க்கு பேதுருவின் சீடராகவும் செயலாளராகவும் விரிவுரையாளராகவும் இருந்து செயல்பட்டு இருக்கிறார். அதனால்தான் பேதுரு இவரை மார்க்கு என்னுடைய அன்பிற்குரிய மகன் என்று குறிப்பிடுகின்றார். 1 பேதுரு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். பேதுருவிடமிருந்துதான் மார்க்கு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டார். மார்க்கு 2ஆம் நற்செய்தி எனப்படும் மார்க்கு நற்செய்தியை எழுதியிருக்கிறார். இச்செய்தியை அவர் ரோமையில் இருந்த காலகட்டங்களில் ரோம கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொண்டதால் எழுதினார். இது எழுதப்பட்ட காலம் கிபி 65ஆம் ஆண்டு ஆகும். இந்நற்செய்தி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கின்றன. முதலாவது, இந்நற்செய்தி நூல் மிக சிறியதாக இருந்தாலும் இதில் வருகின்ற நிகழ்வுகள் தத்ரூபமாக கண்முன்னே நடப்பது போன்று எழுதப்பட்டிருக்கும். மார்க்கு அத்தகைய ஒரு சிறப்பாற்றலை பெற்றிருக்கிறார். இரண்டாவதாக, மார்க்கு ஆண்டவர் இயேசுவை ஒரு துன்புறும் ஊழியராக இறைமகனாக சுட்டிக்காட்டுகின்றார். இது வேறு எந்த ஒரு நற்செய்தி நூலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பாகும். மூன்றாவதாக, மார்க்கு திருமுழுக்கு யோவானை பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரலாக சுட்டிக்காட்டுகின்றார். அதனால்தான் மார்க்கு நற்செய்தியாளருக்கு சிங்கம் சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு அலெக்சாண்ட்ரியா, எகிப்து போன்ற இடங்களில் நற்செய்தியை அறிவித்தார். இவர் அலெக்சாண்ட்ரியா நகரில் நற்செய்தி அறிவிக்கும்போது கயவர்கள் சிலர் இவரை பிடித்து சிறையில் அடைத்தார்கள். அடுத்த நாள் இவருடைய கழுத்தில் கயிற்றை கட்டி தெருவெங்கும் இழுத்து சென்றார்கள். அவர் அப்படி இழுத்து செல்லப்படும் போதே உயிர் துறந்தார். அவர் தன்னுடைய உயிரை துறந்த நாள் கிபி 68ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியாகும். பின்னர் மார்க்குவின் பணியாளர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று வெனிஸ் நகரில் அடக்கம் செய்தார்கள். அவருடைய கல்லறை வெனிஸ் நகரில் இருக்கின்றது. நற்செய்தியாளர் தூய மார்க்குவின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். மார்க்கு நற்செய்தியாளர் ஒரு மிக சிறந்த நற்செய்தி அறிவிப்பு பணியாளர் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி என்றால், முதலில் அவர் பவுலோடு சேர்ந்து நற்செய்தி அறிவித்தார். அதன் பிறகு தூய பேதுருவோடு நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்தார். இறுதியாக இவர் அலெக்சாண்ட்ரிய நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் இயேசுவை பற்றிய செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்தார். அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் அவரைப் போல ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கூறியதாக மார்க் நற்செய்தியாளர் கூறுவார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
என்று தூய மார்க்கு நற்செய்தியில் 16ஆம் அதிகாரம் 15 பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்ன கட்டளையை மார்க்கு நற்செய்தியாளர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறியை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ முயல்வோம். ஐரோப்பா கண்டத்தில் ருடல் நோரிஸ் என்ற இளைஞர் ஒருவர் இருந்தார். அவருக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம்தான். இருந்தாலும் அவரிடத்தில் எல்லாரிடத்திலும் எப்படி சென்று பேசுவது, அறிவிப்பது என்ற கூச்சம் சுவாபம் இருந்தது. அதனால் அவர் ஒரு வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டார். அதாவது விவிலியத்தின் சில பகுதிகளையும் அதன் விளக்க உரைகளையும் துண்டு பிரசங்கத்தில் அச்சடித்து அதனை மக்கள் அதிகமாக கூடக்கூடிய மருத்துவமனைகள், வழிபாட்டு மையங்கள், பேருந்து நிலையங்கள் போன்றவற்றில் வைத்துவிட்டு சென்றார். இதனை எடுத்து படித்தவர்கள் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அதிகமாக அறிந்து கொண்டார்கள். ஒரு நாள் இவர் துண்டு பிரசங்கங்களை அச்சடித்து மருத்துவமனையின் ஓர் ஓரத்தில் வைத்துவிட்டு போகும்போது பின்னாலிருந்து யாரோ ஒரு புண்ணியவாளன் செய்யக்கூடிய இந்த நல்ல காரியத்தினால் நான் கிறிஸ்துவை பற்றிய அதிகமாக அறிந்து கொண்டேன் என்றது. இதை கேட்ட ருடல் நோரிஸ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தான் செய்யக்கூடிய இந்த சிறிய நற்செயலால் ஒரு சிலராவது கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கிறார்களே என்று அவர் தன்னுடைய மனதிற்குள் பெருமிதம் கொண்டார். கடல் கடந்து சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது கிடையாது. நாம் இருக்கும் இடத்தில் நம்மால் முடிந்த அளவு நற்செய்தி அறிவிக்கலாம். அதற்கு மேலே சொல்லப்பட்ட நிகழ்வு ஒரு சான்று. ஆகவே இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய மார்க்குவின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரைப் போல ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்போம். நற்செய்தியாகவே வாழ்வோம். அதன் வழியாக இறைவன் தரக்கூடிய முடிவில்லா வாழ்வை கொடையாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.